வணக்கம்ப்பா, மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. இது சேல்ஸ் வீடியோ 100வது வீடியோப்பா. உங்கள் ஆதரவும் சப்போர்ட்னாலே நான் இந்த வீடியோலாம் என்னால் போட முடிஞ்சு. தொடர்ச்சி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்ப்பா. இப்போ செட்டிநாட்டில் பாத்திர கலெக்ஷன் வந்துருக்குப்பா. இது குழந்தை குருவாயூர் சிலைப்பா. இந்த கையில் லட்டோடு நிற்கிறார் வருங்க, பழைய காலத்து சிலை. இப்படி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம்ப்பா. இந்த இதில் பேரும் கொடுத்துருப்பாங்க வருங்க, ஸ்ரீ குழந்தை குருவாயூர்னு சொல்லி. இது ரொம்ப பழமையான சிலைப்பா. பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா பழைய காலத்து சிலை, அந்த அலங்காரத்தோடையே இருப்பார். அதெல்லாம் ரொம்ப ரேட் பீஸ்ப்பா. 2 குத்து விளக்குப்பா, 2 ஒரே மாதிரி இருக்கிற குத்து விளக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா நகாசு வேலை பண்ணியிருக்காங்க. இது கை மரப்பா, அதனால் ரொம்ப நேரம் கலட்டணும். கை மரம் பெருசு பெருசாக இருக்கும், மிஷின் மரம் பொடியாக இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த இவ்வளோ கை மரம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே பள்ளம் பள்ளமாக கொடுத்துருப்பாங்க, பட்டை பட்டையாக இருக்காதுங்க. இதை நம்ம இந்த மாதிரி ஏற்றிக்கலாம், மாட்டிக்கலாம். இந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த பெரிய உயரமாக வேணாம், சின்னதாக வேணும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி 7 முகம்ப்பா. இந்த விளக்குக்கு பேர் யாழ்ப்பாண விளக்குப்பா. இந்த 2 ஒரே மாதிரி இருக்குது. இதில் 7 முகம். இதில் நகாசு வேலையை பாருங்களேன், ஏகப்பட்ட நகாசு வேலை இருக்குப்பா. இந்த விளக்கேற்றுற இடத்துல பார்த்தீங்களா நகாசு வேலையை. இதெல்லாம் அந்த புளியிலே வச்சு செதுக்கிறது. வெங்கலம், நல்ல வெங்கலம். 2 ஒரே அளவில் ஒரே மாடலில் இருக்குப்பா. 2 ஒரே அளவில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. 21 இன்ச்சு இருக்குப்பா. இது அதே இந்த 21 இன்ச்சு இருக்குது உயரம். நல்ல வெயிட்டு. ஒரு விளக்கே கிட்டத்தட்ட 5.5 கிலோ வரைக்கும் இருக்குப்பா. ஒரு விளக்கு மட்டும் 5.5 கிலோ இருக்குது. அவ்வளவு கனம், ஜோடியாக இருக்குது பாருங்க. நல்ல பூராமே எல்லாமே நகாசு வேலைப்பா, பழைய காலத்து நகாசு வேலை. இது ஓவிய சிற்பச்சலைப்பா. இது நம்ம ஹாலில் வச்சுக்கலாம் பாருங்க. பழைய காலத்து ஓவிய சிற்பச்சலை, டெக்கார் பீஸு, வெங்கலம் ஒரே மோல்டிங் பாருங்களேன். 7.25 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது, 4.5 இன்ச்சு இருக்குது. ஒரே மோல்டிங்ப்பா, வெங்கலம். அப்படியே உருக்கி ஊற்றி இதில் பூராமே நகாசு வேலை பார்த்துருக்காங்க. இந்த கண், இந்த மூக்கு வடிவம்லாம் பாருங்களேன், நல்லா கத்தி மாதிரி நல்லா இருக்குது பாருங்க. சில அமைப்பாக இருக்குது. நம்ம இப்படி வச்சுக்கலாம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம். வரவேற்பறையில் பெரிய கையா உருளிப்பா. இது ஒரு 4-5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சாரி, நல்ல பெருசு. 10 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. நல்ல கனமாக இருக்குது, நல்லா இருக்குது. சவுண்டை பாருங்க. நல்லா பெரிய ஃபேமிலிக்கு குழம்பு சாதம் வச்சுக்கலாம். இது வெள்ளோடு பருப்பு உருளிப்பா, வெள்ளோடு பருப்பு உருளி. இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஏழு இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வருதுப்பா உயரம். இது ஒரு குட்டி சம்படம்ப்பா. டீத்தூள், ஜீனி, மசால் பொடி எதுனா போட்டு வச்சுக்கலாம்.
வாய் அகலம் 3,4 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் 3 இன்ச்சு இருக்குது. நல்ல பீஸு, நல்லா இருக்குதுங்க. இது காய் கொத்துப்பா. அந்த காலத்தில் வந்து பொரியல், கூட்டு, ஊறுகாய், துவையல் இந்த மாதிரி வச்சுக்கிறது. காய் கொத்து செட்டாக இருக்குதுங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குப்பா. தெரிய மாட்டேங்குதா? 7.5 இன்ச்சு இருக்குது உயரம், அந்த கை முடியோடு சேர்த்து. இது 2 கிண்ணம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. இது சாம்பிராணி போடுறதுப்பா. நம்ம பூஜை ரூமில் இந்த இதில் மாட்டி வச்சுட்டு நம்ம இதில் பிள்ளைய தொடாத அளவுக்கு இதில் போட்டுக்கரலாம். இதுக்குள்ளே ஒரு கங்கு பாலிஷ் பண்ணால் போட்டு பட்டிக்கலாம்ப்பா. இதுக்குள்ளே கங்கு போட்டு நம்ம சாம்பிராணி ஏற்றுறது. இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அது தொடும் வைக்கும் அப்படின்னு நம்ம சங்கடப்பட வேணாம். இப்படி நம்ம வளையம் கொடுத்துருந்தாங்க, சாமி ரூமில் வளையம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டி இப்படி நம்ம பூஜை ரூமில் சாம்பிராணி பூவை போட்டுக்கலாம்ப்பா. தூபாக்கால்ப்பா. இதோட நகாசு விலையை பாருங்களேன். போகிறோம் எவ்வளோ நகாசு விளையாட்டு வருங்க. உங்களுடைய எல்லாமே பித்தளை தான். இது இதெல்லாம் கழட்டிக்கலாம். கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பானை வடிவத்தில் இருக்கிற இடிகள்ப்பா. கீழே பாதம், இது வந்து பாதம்ப்பா. பாதமே வருங்க வெண்கலத்தில் உருக்கி ஊற்றிட்டு அது பிறகுதான் இந்த பானையே இருக்குது வருங்க. இந்த எவ்வளோ அகலத்தில் இந்த பாதம் இருக்குதுங்க. பாதமே மட்டமாக ஃப்ளாட்டாக இருக்குது. சின்ன அழகாக இருக்குது. வெளியே தெரிச்சு ஓடாது. இடிச்சு ஏதாவது இடிச்சோம்னா 3 இன்ச்சு இருக்குப்பா உயரம். இந்த இடிகளோட உயரம் வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. அதான் சின்னதாக கை கிடக்கமாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு விலைக்கு வச்சுக்கலாம்ப்பா. இது பார்த்திங்கன்னா காண்டாமிருகம்ப்பா. இங்கே இருங்க, நேச்சுரலாகவே இருக்கிறது மாதிரியே இருக்கு பாருங்க. இதை எங்கிட்ட ஒரு பை மாதிரி இருக்குங்களா, அதெல்லாம் இருக்கு பாருங்க. கொம்பு, கண், வாய், காது ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம்ப்பா. காலெலாம் பாருங்க, இப்படி ஒரிஜினல் காண்டாமிருகம் மாதிரியே இருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க. நீளம் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குப்பா. இந்த 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல கனம். பழைய காலத்து காண்டாமிருக சொல்ல ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். இது வந்து முறித்தட்டுப்பா. நல்ல முறித்தட்டு. முறித்தட்டுலாம் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ரேர் பீஸ் ஆகி போச்சு. இந்த அதிர் வலையை பாருங்களேன், எவ்வளோ நேரம் நிற்கிதுங்க. கொல்லுப்பட்றையில் பொட்டு பொட்டாக அடித்து செஞ்சதுப்பா. நல்ல வெயிட்டு. 12 இன்ச்சு இருக்குப்பா. அதாவது 1 அடி கிட்ட இருக்குது. உயரம் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து கும்பாவுக்கு முன்னாடி வந்ததுப்பா. இப்போ வந்து நம்ம கும்பா கஞ்சி கூழ் கரைச்சி குடிப்பாங்கள்ல, அதுக்கு முன்னாடி வந்தது. வட்டிப்பா இது, அந்த காலத்து வட்டி. இது வெண்கலம்ப்பா, பியூர் வெண்கலம். அதாவது முறி வெண்கலம். இது வந்து அடுப்பில் வச்சு சமைக்க முடியாது, சாப்பிட்றதே முடியும். நல்ல கனம். இதோட இந்த கனம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே கணந்தே. இந்த இது பாருங்க எவ்வளோ மந்தத்தில் இருக்குது, திக்னஸில். இந்த வந்து கீழே வரைக்குமே இருக்குது இந்த பாட்டம். சவுண்டை பார்த்தீங்களா? கோயில் மணி மாரி சவுண்டு. எவ்வளோ நேரம் இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையானது. இன்னும் அந்த ஓசை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் 2 கையிலேயும் பிடிச்சி தூக்கணும், அவ்வளோ கனமாக இருக்குது. 8.25 இன்ச்சு இருக்குது. வாயாகலாம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கிற பால் செம்புப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கும். இது வந்து 400 ml பிடிக்கும். இது வந்து 1/4 லிட்டர் பிடிக்கும். இது வந்து 100 ml பிடிக்கும். அதாவது வருஷப்படியாக இருக்குது. இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று போகிற மாதிரி இருக்குதுங்க. அதாவது படி, நம்ம நாளி சொல்லுவோம்ல, நாளி படி, அது மாதிரி இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று போகிறது. இது வந்து என்னென்னா பால், அந்த காலத்தில் பால் அளந்து ஊற்றுறது.
இப்போ நம்ம 1/2 லிட்ரு 1 லிட்ரு இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் 1 உலக்கு 2 உலக்கு அப்படின்னு இதில் தான் பால் வந்து ஊற்றுவாங்க. 3.5 இன்ச்சு இருக்குது அந்த உயரம், 4 இன்ச்சு இருக்குது. சாரிப்பா 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம், உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. இது வாய் அகலம் வந்து 3.5 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு தான், கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். இது வாய் அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்குது, உயரம் 3 இன்ச்சுப்பா. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம், உயரம் 2.25 இன்ச்சு தான் இருக்குது. இது வந்து பாலை வந்து ஊற்றப்பட்டு அந்த காலத்துலேருந்தே இருந்தது. இந்த இதில் தான் பாலை வந்து ஊற்றுறது. எண்ணெய் கலையம்ப்பா, இது ஒரு 400 ml எண்ணெய் பிடிக்கும். வெங்காயம் 3 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் 3.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து நம்ம சந்திரகலா அந்த மாதிரி செய்வோம்ல, சந்திரகலா எரிக்கிழங்குளக்கட்டைன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அந்த கட்டைப்பா இது பர்மா தேக்கு. இதில் வந்து நம்ம எண்ணெயை தடவிட்டு மாவை வச்சுட்டு அப்படியே கொலக்கட்டை செஞ்சு இல்லை சந்திரகலா செஞ்சுட்டு இப்படி மடக்கணும்னா இந்த டிசைன் வந்துடும். இந்த உள்ளே இருக்க பார்த்தீங்களா, இந்த பல்லு பல்லா டிசைன் வந்துடும். மிச்சம் இருக்கிறமா வெளியே வந்துடும். அப்படியே நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கொலக்கட்டையை எடுத்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கிறோம் இல்லையாப்பா. இதில் டிசைனை பாருங்கள், 3 ஒரே நேரத்தில் 3 கொலக்கட்டையை சந்திரகலாவாக செஞ்சுக்கலாம். ஒரு அடி இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. பித்தாளை தகடு. இது வந்து சந்தன கும்பாப்பா, இது ரொம்ப ரேர் பீஸு, பழைய காலத்து பேர் போட்டிருக்கு பாருங்க. நாலு இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம், உயரம் 3.25 இன்ச்சு இருக்குது. வெங்காயம் இது ஒரு குட்டி பருப்பு உருளிப்பா. நம்ம கொஞ்சமாக ஏதாவது நம்ம அடுப்பில் கேசரியோ இல்லை பாலை காய்ச்சோம்னா காய்ச்சிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 லிட்ரு 300 ml பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது, குட்டியாக இருக்குது. நம்ம ஏதாவது வெஞ்சனம் ஏதாவது நம்ம டைம் டேபிளில் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம், உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குப்பா. இது முறி செம்புப்பா, அதாவது வெங்கல செம்பு கிடையாது, இது முறி செம்பு. முறியிலே சருவச்செம்புன்னு சொல்லுவோம்ல அது. ஒரு 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். வாய் அகலம் 3.25 இன்ச்சு இருக்குது, உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. பொங்கப்பானைப்பா, நம்ம அன்றாட சாப்பாடு செய்வோம், அது ஆயிக்கிறோம். இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம், உயரம் 6.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா மணி மாதிரி கணான்னு சவுண்டு வருது. அதுக்கேற்றாப்புல ஒரு மூடி கரெக்டாக பொருந்து வருங்க. இது வெங்காயம் செம்புப்பா. இந்த பித்தளை நடுவில் வந்து தாமிரம், அதுக்கு மேலே வந்து வெங்காயம். அங்கே வந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்காங்க ஒருக்க, கங்கா காசியில் போய் இந்த கங்கா தீர்த்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 10 வப்பு கூட இருக்குது பாருங்க. 6 லிட்டர் பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம், உயரம் 5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு பழைய காலத்துக்கு கங்காளம்ப்பா. இந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தீங்க, நான் 1 2 போட்டிருந்தேன், அது வாங்கிட்டாங்க. இது வந்து இப்போதே வந்திருக்கு, 1 வந்திருக்குப்பா கங்காளம். அந்த காலத்தில் நம்ம நகைகளுக்கோ இது வெங்காலத்துக்கோ நம்ம இனிஷியல் வேணுமா அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு நம்மளுக்கு அச்சில் வார்த்து கொடுப்பாங்க. இதே பழைய காலத்து பேரடிக்கிறது. இந்த கீப்பட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வரும். நான் வாய் அகலத்தை மட்டும் எடுக்கிறேன். 4.25 இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. இது வெள்ளோடு பாயாச உருளிப்பா.
கீழே பாகம் இருக்கு பாருங்க. எள்ளோடு பாயாச உருளி. இந்த பாயாச உருளி பார்த்தாலே தெரியும், வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு பாருங்க. நல்ல இதெல்லாம் ஒரே வார்ப்பு. ஒரு 6 லிட்டர் தண்ணி பிடிக்குது. ஒரு அடி இருக்கு பாருங்க. வாயகலம் ஒரு அடி இருக்கு. உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்கு. சவுண்டை பார்த்தீங்களா? சவுண்டு எப்படி சவுண்டு கேட்குதுங்க. பூஜாப்பா, மாம்பழ பூஜா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும்ப்பா. இந்த உள்ள டம்ளரில் வேணுன்னா போட்டுக்கலாம்ப்பா. இது நம்ம போட்டு தரேன். பாலிஷ் பண்ணி இருக்குது. மாம்பழ பூஜா. அந்த காலத்து ரயில் பூஜான்னு சொல்லுவாங்க. வெங்கல பூஜா. காப்பர் பாத்திரம்ப்பா. வட்டமாக இருக்கு பாருங்க. இது நடுவில் வந்து என்னென்னா உங்களுக்கு 3 தகடாக வெட்டி காப்பர் பாத்திரம் செய்வாங்க. காப்பர் பாத்திரம் தாமிரம், பழைய காலத்து தாமிரம். இது வந்து இந்த உள்ளே வந்து இந்த தகடை வெட்டி செஞ்சது. அந்த காலத்தில் ஒரே மோல்டிங்கில் இது வராது. பழைய காலத்து ஈயம்ப்பா. இதெல்லாம் 6.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் 3 இன்ச்சு இருக்குது உயரம். நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கலாம்ப்பா. ஈயம் பூசிருக்கிறதுனால கச்சி போகாது. இது சின்ன லோட்டா. இது 6 லிட்டர் பிடிக்கும். இது பெரிய லோட்டாப்பா. இது ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும்ப்பா தண்ணி. 3.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது 3.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. வாங்கிட்டு வந்த பொருளை பூரா உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா டக்குன்னு அதுக்கு பதில் சொல்லிடுவேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் பார்க்குறேன்ப்பா. வணக்கம்ப்பா.